சீனாவோட போர்க்கப்பல்கள் மற்றும் போர் விமானங்கள் தாய்வானை சுற்றி ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன்ஸில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதில் என்னடா ஆச்சரியம் இருக்குது, வழக்கம் போல் பண்ணுற ஒரு விஷயத்தை தானே சீனர்கள் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த தடவை நம்ம அதை அப்படி எடுக்க முடியாது. காரணம், இப்போ இருக்கக்கூடிய உலக சூழ்நிலை அப்படின்றது சீனாவுக்கு முழுக்க முழுக்க சாதகமாக இருக்குது. ஸோ சீனாவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனை சீனர்கள் பயன்படுத்துவாங்களா இல்லையா அப்படின்றது தான் இன்றைக்கான காணொலியில் மிக தெளிவாக பார்க்க போகிறோம். இஸ் சைனீஸ் இன்வேஷன் ஆஃப் தைவான் இஸ் பாசிபிளா இல்லையா அப்படின்றது தான். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், அமெரிக்கர்களால் ஒரு முக்கியமான தியரி அப்படின்றது சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட்சன் விண்டோ. இந்த டேவிட்சன் விண்டோன்றது சிம்பிள். ஒரு அமெரிக்கன் அட்மிரல், அவரோட பேர் வந்து டேவிட்சன். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 2021 27 சீனா தாய்வானை பிடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா 2027 சீனாவோட அந்த PLAவோட பார்ட்டி ஆரம்பித்து 100வது ஆனிவர்சரி. அந்த 100வது ஆனிவர்சரியை மிக செழிப்பாக கொண்டாடணும் அப்படின்னு நினச்சாருன்னா தாய்வானை அவங்களோட மெயின்லேண்டோட இணைக்கிறது தான் ஃபஸ்ட்டு விஷயமா ஷி ஜின்பிங் பண்ணுவார். அண்ட் ரெண்டாவது, இந்த இத்தனை வருஷம் விண்டோ இருக்குல்ல, இதில் எப்போவாச்சும் ஒரு தடவை US மிலிட்டரியோ இல்லை US நேவியோ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் லாக்காக இருந்தாங்கன்னா அந்த தருணத்தை பயன்படுத்தி தான் சீனர்கள் தாய்வானை இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்கிறாரு. ஏன்னா US மிலிட்டரி ஃப்ரீயாக உலகம் பூரா இருக்கிறப்ப இந்த இன்வேஷனை நடத்தினாங்க சீனர்கள் அப்படின்னா உடனடியாக US மிலிட்டரியோட ரெஸ்பான்ஸ்ன்றது இருக்கும். தாய்வானுக்கு வந்து சப்போர்ட்ன்றது கிடைக்கும். அண்டு அவங்க அதை தாய்வானை பிடிக்க முடியுமா முடியாதா, அல்லது ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமுக்குள்ளே அதை பண்ண முடியுமா முடியாதான்றது ஒரு பெரிய சந்தேகமாயிரும். அதனால் சீனர்கள் காத்திருந்து எப்போ கரெக்டாக அமெரிக்கன்ஸ் வந்து வேறு ஒரு கான்ஃப்ளிக்டில் பிஸியாக இருக்காங்களோ அப்போ தைவானை பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தியரி ஒன்று வைக்கிறார். இந்த தியரிக்கான விண்டோ தான் 2021 27 இருக்குது. இப்போது 27 அடுத்த வருஷம் வரப்போகுது. இது 2026. இன்றைக்கி சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க கப்பற்படை இப்போது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸில் ஃபுல்லி ஆக்குப்பைடாக இருக்குது. 3 ஏர்க்ராஃப்ட் கேரியர் அங்கே டெடிகேட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனில் அமெரிக்கர்கள் இருக்காங்க. இந்த 3 ஏர்க்ராஃப்ட் கேரியரும் பத்தலை, இன்னும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப்பு கெஞ்சாத குறையாக நேட்டோ கிட்டையும் அவர் தனிப்பட்ட முறையில் ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், UK மாதிரியான நாடுகள் கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. பட் எல்லாருமே ட்ரம்ப்போட கோயலேஷனுக்கு ஒப்புதல் அளிக்கலை. யாருமே இப்போ வரைக்கும் முன் வந்து நாங்கள் போர்க்கப்பல்கள் அனுப்புகிறோன்னு சொல்லலை. தனிப்பட்ட முறையில் அவங்களோட போர்க்கப்பல்களை அனுப்பி அவங்களுக்கு தேவையான ஆயில் ரிசோர்ஸஸை பாதுகாப்பாக அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வெளியே கொண்டு வரதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் நேரடியாக இந்த நாடுகள் ஈரானோட ஒரு ஒப்பந்தத்தை போட்டு பத்திரமா ஆயிலை கொண்டு வரதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஆதரவாக ட்ரம்ப்போட போர்க்கப்பல்களோடு இணைந்து அந்த பகுதியில் பேட்ரோலிங் பண்ணுறதை பற்றி யாருமே இப்போ வரைக்கும் யோசித்து பார்க்கல. ஸோ இந்த சூழ்நிலையில் ஒன்று ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ஈரான் போரில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம், எங்களோட எய்ம்ன்றது கொமேனியை கொள்வது தான், அண்ட் ஈரானோட நியூக்ளியர் ரீசர்ச் ப்ரோக்ராம் மேலே குண்டுகளை வீசுறது தான், அது ரெண்டையும் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கேவலமான சாக்கு சொல்லப்போனால். ஏன்னா ஈரானில் ஆட்சி மாற்றம் பண்ண போகிறோம், ஈரானுக்கு வந்து எங்களுக்கு ஆதரவாக ஒரு டெமோக்ரஸியை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த போரை ஆரம்பித்தாங்க. அதுவும் இது எல்லாத்தையும் நாங்கள் ஒரு வாரத்தில் பண்ணிடுறோம்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ வந்துட்டு நான் கொமேனியை கொண்டுட்டேன், நியூக்ளியர் ப்ரோக்ராமை காலி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போரை முடிக்கிறதுலாம் வந்து இது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கரண்ட்டாக US நேவி ஆசட்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட 3 ஏர்க்ராஃப்ட் கேரியர் வெறுமனை அந்த குறிப்பிட்ட மிடில் ஈஸ்ட்டில் மட்டுமே ஆக்குப்பைடாக இருக்குது. இந்த USS ஆப்ரஹாம் லிங்கன்ற ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய மாலுமிகள் மிகவும் மோசமான நிலைமையில் இருக்காங்க. அவங்களுக்கு படுக்கிறதுக்கு படுக்கை வசதி கூட இல்லை. இப்போ பென்டகன்லேருந்து வந்த செய்தி இது ஒன்றும் ப்ராபகேண்டா நியூஸ்லாம் கிடையாது. நேரடியாகவே US டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து வந்த செய்தி என்னென்னா அங்கே இருக்கிற சைலர்ஸ் வந்து படுக்க இடம் இல்லாமல் தரையில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. காரணம், ஒரு 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடி இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அந்த தீயின் காரணமாக படுக்கக்கூடிய அந்த பங்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சில பாதிப்புகள் இருக்குது. அதனால சைலர்ஸ்லாம் தரையில் தான் படுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் USோட ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு கேரியரு காம்பேட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி February 28 முன்னாடியே பாத்ரூம் லீக் ஆன காரணத்தினால் ஒரு 10 நாள் டிலே ஆச்சு அதோட டிப்ளாய்மெண்ட்டுக்கு. ஸோ ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியரில் சிம்பிளாக ஒரு சின்ன ஃபயர் ஒரு டெக்கில் வந்தாலே அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரோட ஆப்ரேஷன்ஸ்ன்றது பாதிக்கப்படுது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்கன்ஸ் வந்து இப்போ அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு கான்ஃப்ளிக்ட்டுக்கு 3 ஏர்க்ராஃப்ட் கேரியரை டெடிகேட் பண்ணி ஆகணுன்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்களோட எண்ணம் என்ன அப்படின்னா USS ஆப்ரஹாம் லிங்கனை வந்து அந்த பகுதியில் வச்சுக்கிட்டு அதன் மூலமாக ஸ்ட்ரைக்ஸை பண்ணுறது.
இதற்கு பேக்கப்பாக ஜெரால்ட் ஆர் ஃபோர்டை வந்து மெடிட்டரேனியன் சீல வச்சுருந்தாங்க. மெடிட்டரேனியன் சீல தான் அது இருந்துச்சு ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு. பட் கான்ஃப்ளிக்ட்டுக்கு வந்து ஆப்ரஹாம் லிங்கன் மட்டுமே பத்தாது அப்படின்றப்ப சுயஸ் கெனல் வழியாக அந்த மெடிட்டரேனியன் சீலேருந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டாங்க ஜெரால்ட் ஆர் ஃபோர்டை. ஸோ கரண்ட்டாக 2 ஏர்க்ராஃப்ட் கேரியர் இருக்குது அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்கக்கூடிய ரீஜியனில். இந்த ரெண்டுமே பத்தலை. ஈரான் அந்த அடி அடிக்கிறாங்க, மாட்டடி, எந்த க்ரூட் ஆயிலும் அந்த வழியாக போகாதுன்ற மாதிரி அடி. இப்போது இந்த விஷயத்தை சமாளிக்கணும் அப்படின்னா எய்தர் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் 3வது ஏர்க்ராஃப்ட் கேரியரை கொண்டு வரணும். ஆனால் 3வது ஏர்க்ராஃப்ட் கேரியர் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரீஜியனுக்குன்னு சொல்லி ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஷியன் காண்டினென்ட்ஸில் ஜப்பானுக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ ஆர் சைனீஸ் இன்வேஷனை தடுக்கிறதுக்கோன்னு சொல்லி ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியரை வச்சுருப்பாங்க. ஆர் யூரோப் சைடில் ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் வச்சுருப்பாங்க. அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ்லேருந்து ஏதோ ஒன்று வித்ரா பண்ணி இப்போ இந்த மிடில் ஈஸ்ட்டுக்கு இவங்க கொண்டு வந்து ஆகணும், இந்த போரை இன்னும் சஸ்டெயின் பண்ணணும்னு இவங்க நினச்சாங்கன்னா, ஆர் இந்த போரின் படி உண்மையான வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து 3 ஏர்க்ராஃப்ட் கேரியர்லாம் 10 4 இன்ஜின் கொண்டு வரணும். ஸோ யூஎஸ் நேவியோட ஒட்டுமொத்த டெப்ளாய்மெண்ட்டுமே இப்போ மிடில் ஈஸ்ட்டை நோக்கி போயாகணுன்ற சிச்சுவேஷன் வந்துருச்சு. எய்தர் ட்ரம்ப் வந்து அவரோட தோல்வியை ஒத்துக்கிட்டு நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலே டேமேஜஸ் வேணாம் எனக்கு அப்படின்ற மாதிரி இதிலேருந்து வித்ரா ஆகணும். இல்லைனா அவர் பிடிச்ச திமிருக்கு அவருக்கு பிடிச்ச ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது நான் பிடிச்ச மொசலுக்கு 3 காதுன்ற மாதிரி இருக்கக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் தொடர்ந்துச்சு அப்படின்னா 4 ஏர்க்ராஃப்ட் கேரியர்லேருந்து 5 ஏர்க்ராஃப்ட் கேரியர் வரைக்கும் மிடில் ஈஸ்ட்டில் டெப்ளாய் பண்ணி ஆகணும். ஸோ கணக்குப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 ஏர்க்ராஃப்ட் கேரியர் இருக்குது. ஆனால் 11மே எல்லா டைமும் டிப்ளாய் பண்ண முடியாது. அதில் ஒரு சில ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸில் ரீஃபிட்டிங் போயிட்டு இருக்கும். சில ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் வந்து ரொம்ப பழசாகி இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டின் படி இந்த வருஷம் ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் வந்து ரிட்டையர் பண்ணுறாங்க யூஎஸ் நேவி. ஸோ டெக்னிக்கலாக 10 ஏர்க்ராஃப்ட் கேரியர் தான். ஸோ அந்த 10 ஏர்க்ராஃப்ட் கேரியர்லேயும் எத்தனை டாக்கில் இருக்குன்றது நமக்கு தெரியாது, எத்தனை ரிப்பேர் ஒர்க்ஸில் இருக்குன்றது நமக்கு தெரியாது. அதனால் நம்ம ஒரு எஸ்டிமேட் வந்து 5 ஏர்க்ராஃப்ட் கேரியர் தான் வைக்க முடியும். அதில் 3 வந்து ஆல்ரெடி இங்கே டெப்ளாய் பண்ணப்படும் அப்படின்ற சூழ்நிலை இருக்கிற தருணத்தில் மிச்சம் 2 தான் இருக்குது, 2 ஏர்க்ராஃப்ட் கேரியர். இந்த 2 ஏர்க்ராஃப்ட் கேரியர், இந்த 2 ஏர் குரூப்பால் மட்டும் தாய்வானை டிஃபெண்ட் பண்ண முடியாது. அதுதான் இங்கே இருக்கிற முக்கியமான ஃபேக்ட். ஏன்னா சீனர்கள் ஒன்றும் எந்த ஆயுதமும் இல்லாத நாடு கிடையாது. அவங்கக்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது. ஈரானுக்கு கோஆர்டினேட்ஸ் கொடுக்குறதே அவங்க தான், இன்டெலிஜென்ஸ் கொடுக்குறதும் அவங்க தான், மிசைல் ப்ரோக்ராமில் அவங்களோட மிசைல்ஸ் அக்யூரேட்டாக ஆக்குறதும் அவங்க தான். இவ்வளோ விஷயங்களை சீனர்கள் பண்ணுறப்ப அவங்களோட சொந்த நாட்டு மிசைல் ப்ரோக்ராமுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஈரானையே வந்து இவங்களால தாக்கு பிடிக்க முடியலன்னா தாய்வானை வந்து அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ சைனீஸ் மிலிட்டரி வந்து அவங்க சைடு பாதிப்பு கம்மியாக இருக்கணும், எதிரியோட சைடு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா யூஎஸ் நேவியோட இன்வால்மெண்ட்டை வந்து அவங்க கம்மி பண்ணணும். எவ்வளோக்கெவ்வளோ யூஎஸ் நேவியோட இன்வால்மெண்ட் கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கெவ்வளோ அவங்க சைடு கேஷுவாலிட்டின்றது கம்மியாக இருக்கும். தாய்வானில் வந்து முழுசாக சீனர்கள் இறங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் எஃபர்ட்டையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா யூஎஸ்எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. வியட்நாமுக்கு எதிராகவே இவங்களால் ஒன்றும் பண்ண முடியல. சைனீஸ் மிலிட்டரி வந்து அவ்வளோ ஆட்களை வச்சுருக்காங்க, 2வது பெரிய பாப்புலேஷனு. நம்பர்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்டையும் யூஎஸை விட அதிகமான நேவல் ஆசட்ஸ் இருக்குது, ஈவன் தான் அது வந்து பவர்ஃபுல் இல்லை அப்படின்னாலுமே. ஸோ ஃபுல் மிலிட்டரி மைட்டில் இறங்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூஎஸ்ஆலாம் தாய்வானை காப்பாற்ற முடியாது. ஆனால் சைனீஸ் மிலிட்டரிக்கு வந்து பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ சைனீஸ் வந்து தெளிவாக ப்ரில்லியண்ட்டாக யோசிச்சு எப்போ யூஎஸ் நேவியோட இன்வால்மெண்ட் கம்மியாக இருக்கும் அப்போ தான் தாய்வானில் இறங்குவாங்க. இன்றைக்கி இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்து யூஎஸ் மிலிட்டரி, குறிப்பாக சொல்லணும்னா யூஎஸ் நேவியை டோட்டலி ஆக்குபைட் ஆன் மிடில் ஈஸ்ட்டில் வச்சுருக்கு. அண்ட் சவுத் கொரியா, அங்கே இருக்கக்கூடிய யூஎஸ் அலைஸ் கிட்ட இருந்து முக்கியமான அமெரிக்கன் மிலிட்டரி ஆசட்ஸை இப்போது மிடில் ஈஸ்ட்டுக்கு மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜப்பானுக்கு சொந்தமான ஒரு தீவில் அமெரிக்க கடற்படை தளம் இருக்குது. இந்த கடற்படை தளத்தில் F-22 ராப்டர் ரக போர் விமானங்கள் எந்நேரமும் ஸ்டாண்ட் பையில் நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போது அந்த ராப்டர்ஸுமே மிடில் ஈஸ்ட்டுக்கு போகிறதா பேச்சு இருக்குது. ஸோ அந்த குறிப்பிட்ட ஈஸ்ட் ஏஷியன் காண்டினென்ட்ஸில் இருந்து யூஎஸ் மிலிட்டரி ஆசட்ஸ் வெளியே போக 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 சீனர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி விண்டோ பெருசாகிக்கிட்டே போகும். ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து பெரிய லெவலில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு 3 மாதம் 4 மாதம் ட்ரம்ப் விடாமல் ஈரானை தாக்க போகிறாரு. ட்ரம்ப் வந்து அவரோட ஈகோனாலையும் அவரோட சுயநலத்தினாலையும் ட்ரம்ப் அவங்களோட சொந்த நாட்டு இராணுவ வீரர்களை பலி கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டாருன்னா அங்கே சைனீஸ் இறங்கிடுவாங்க. ஏன்னா ஆசட்ஸ்ன்றது மிடில் ஈஸ்ட் நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டேவிட்சன் விண்டோன்றது 2027 முடிய போகுது. அண்டு முடிகிற தருணத்தில் ட்ரம்ப் அவர்களோட முட்டாள்தனம் அப்படின்றது அமெரிக்காவுக்கு எந்த மாதிரியான விளைவை ஏற்படுத்த போகுதுன்றத
இன்னும் 2 அல்லது 3 மாதத்தில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கான காணொலியை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் இது போல நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.